நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏன் ராஜமா இப்படி சொல்லாம போயிட்டீங்க? உன்கிட்ட சொல்லிட்டு போனுங்கிற அவசியம் நீக்கு இல்ல. நீ யாரு? நீக்கு நீ ஒட்டா இல்ல உறவா? நீங்க என் மேல எவ்வளவு வேணா கோவப்படுங்க ராஜமா. ஆனா நீங்க திரும்பி வந்தது எனக்கும் ஸ்ருதிக்கும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் ஸ்ருதிக்கு இப்படி ஆயிடுத்தேன்னு கேள்விப்பட்டத இங்க வந்த, உனக்காக வரல. நீ என்ன இன்னும் 2 நாள்ல நடக்க போறதா இருக்கிற உன் நிச்சயதார்த்தத்துக்கு வந்தேன்னு நினைச்சியா? ராஜமா, நானும் ஸ்ருதியும் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டா தான் இருக்கும். இத்தனை நாளா என்னமோ நான் தான் உன்னையும் ஸ்ருதியும் பிரிக்கிறதா சொன்னியே. இப்ப பாத்தியா, எத்தனையோ தீபாவளி எங்க ஆத்துல கொண்டாடி இருக்கோம். ஆனா ஒரு சின்ன விபத்து கூட நடந்ததில்ல. ஆனா உங்க அப்பா பிரபு வாசுதேவன் தீபாவளி கொண்டாடுறதுக்கு எங்க ஆத்துக்கு வந்திருந்திருக்கார். உடனே ஸ்ருதி உயிருக்கு ஒரு பெரிய கண்டமே வந்திருக்கு. இன்னும் எங்க ஆத்துக்கு அவர் சம்பந்தியா வந்தா என்னெல்லாம் நடக்க போறதோ எனக்கு ஒன்னும் புரியல. நீ உன் அப்பாவும் ஒரு இடத்துக்கு வந்தா அந்த இடம் விளங்காம நாசமா போயிடும். என்ன? நீ உடனே உங்க அப்பா கிட்ட சொல்லி அடுத்த பிளைட்லயே துபாய்க்கு கிளம்புற வழியை பாரு. இது பார் ஸ்ருதி, இது தற்செயல நடந்த விபத்து இல்ல. ஆண்டவன் நோக்கு கொடுத்திருக்கிற வார்னிங். நீ பார்த்து நடந்துக்குமா? இப்ப ஸ்ருதி காயப்பட்ட ஹாஸ்பிட்டல் இருக்கா. ஆத்துல எல்லாரும் மன உளைச்சல்ல இருப்பா. எல்லாருக்கிட்டையும் சாமர்த்தியமா பேசி நிச்சயதார்த்தத்தை தள்ளி போட்டுற வேண்டியதுதான். ராஜி சித்தி, அம்மா இங்க வாங்கல. நன்னா இருக்கேடா. ராஜி சித்தி வந்திருக்காங்க, உங்களுக்கு பேச்சு வந்துருச்சுன்னு சொல்லிடுமா? இப்ப வேண்டாம், அப்புறமா சொல்லிக்கலாம். நம்ம நல்ல விஷயத்த சொல்லக்கூடாதுங்க. ராஜி சித்தி வாங்க. நமஸ்காரம். எதுக்குமா சொல்ல வேணாங்கிறேன்? இப்ப வேண்டாண்டா, முதல்ல தாத்தாவை பார்த்துட்டு வந்துட்டோம், அதுக்கப்புறம் நம்ம விஷயத்த சொல்லலாம். சரி வா, உன் இஷ்டம் வா. அக்னயே ஸ்வாஹா அக்னயே ராஜி, 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 ஓமாய ஸ்வாஹா. வா வா வா, நீ இல்லாம இந்த ஆமே வெறிச்சோடி போயிடுது. ராஜி வந்திருக்காப்பா. ராஜு வந்துட்டா பாருங்க. வாமா ராஜி. ராஜி, நம்ம ஸ்ருதி எவ்வளவு பெரிய கண்டத்திலேருந்து தப்பிச்சிருக்கா பாத்தியா? ஆகட்டும். நான் நேரா ஹாஸ்பிட்டல் போய் ஸ்ருதியை பார்த்துட்டு தப்பா வரேன். அவள் அந்த நிலைமையில பாக்குறச்சு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்ன பண்றது, தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடுதுன்னு சந்தோஷப்பட வேண்டியதா. ஆமா ராஜி, அன்னைக்கு ஹர்ஷா மட்டும் இல்லன்னா நம்ம ஸ்ருதி உயிரோடவே பார்த்திருக்க முடியாது. ஆமா, இதோ ஹர்ஷாவே வந்துட்டான். ஏய் வாடா வா. சித்தி, அன்னைக்கு பயங்கர நெருப்பு தெரியுமா? ஹர்ஷா தான் சூப்பர்மேன் மாதிரி உள்ள போந்து ஸ்ருதியை காப்பாத்திட்டான். ஹீரோ. வா ஹர்ஷா. சித்தி வந்தாச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் ஹர்ஷா தீபாவளி அன்னைக்கு அக்னியோட போராடி ஸ்ருதியை காப்பாத்திருக்கான். இதுல இருந்து என்ன தெரியறது? என்ன தெரியறது? ஹர்ஷா தான் ஸ்ருதிக்கு மாப்பிள்ள, வேற யாரு இல்ல. கரெக்டா சொல்லிருப்பான். அப்பா, நான் ஒண்ணு சொல்லுவேன், நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. என்ன நீ அம்மா, இந்த ஆத்துல நாங்க எல்லாரும் நீ சொல்றத வேத வாக்கா எடுத்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நீ சொல்றத எப்படி தப்பா எடுத்துப்போம்? சொல்லு ராஜி, தயங்காம சொல்லு. அப்பா, நம்ம ஆத்துல
எதிர்பாராத விதமா தீ விபத்து நடந்திருக்கு. ஸ்ருதிக்கு வேற காயம் ஏற்பட்டிருக்கு. ஆத்துல ஒரு சுபகாரியம் பண்ணும்போது இந்த மாதிரி தேவையில்லாத கெட்ட விஷயங்கள் நடக்கிறது மனசுக்கு ரொம்ப நெருடலா இருக்கு. யோசிச்சு பாருங்கப்பா, நம்ம ஆத்துல இதுக்கு முன்னாடி இப்படி நடந்ததே இல்ல. அதனால இந்த நிச்சயதார்த்தத்தை தள்ளி போடலாமோன்னு தோன்றுது. அம்மா, இந்த மாதிரி கெட்ட நிகழ்வுகள் நடந்தது மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அதுக்காக ஸ்ருதி நிச்சயதார்த்தத்தை தள்ளி போடுறது நேக்கு சரியா படல. ஏற்கனவே ஸ்ருதியோட நிச்சயதார்த்தம் நின்ன போது எல்லாரும் எப்படி தாங்கிட்டோன்னு நேக்கே தெரியலையம்மா. இன்னொரு தடவை அந்த மாதிரி நிச்சயதார்த்தம் நின்னுட்டா அதை தாங்குற சக்தி என் ஹிருதயத்துக்கு இருக்கோ இல்லையோ, என் மனசுக்கு மட்டும் அந்த சக்தி இல்லம்மா. ஆமா ராஜி, அப்பா சொல்றது கரெக்ட். ரொம்ப கஷ்டப்பட்டு சத்திரத்தை பிக்ஸ் பண்ணிருக்கோம். இப்ப போய் டேட்டை மாத்துறது நேக்கு என்னவோ சரியா படல. இத பாருங்க ராய் சித்தி, நீங்க இந்த ஆத்துல இல்லாதப்போ இந்த கெட்ட விஷயம் மட்டும் இல்ல, கூட ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அதை நான் சொல்றதை விட நீங்களே பார்த்தாதான் உங்களுக்கு அது புரியும். என்ன சித்தி, சந்தோஷமான விஷயம் சொல்லிட்டு இருக்கோம், இன்னும் டென்ஷனா இருக்கல. நாம யாரு என்ன சொன்னாலும் ராஜி கன்வின்ஸ் ஆன மாதிரி தெரியல. என்ன பண்றது? தாத்தா, பேசாம இந்த ஸ்ருதி நிச்சயதார்த்தம் நடக்கலாமா வேணாமான்னு ஆடியன்ஸ் போல் எடுத்து பாத்துருவோம். டேய், கொஞ்சம் சும்மா இருக்கியா? வேற வேலையே இல்ல. இல்ல இல்ல இல்ல, அவன் சொல்றது கூட கரெக்ட் தான். கேட்டுங்க. அதையும் செஞ்சு பாத்துடுவான். டேய் தாத்தா, அந்த போல நீயே கண்டக்ட் பண்ணு. ஓகே தாத்தா. ராய் சித்தி சொல்ற மாதிரி இந்த நிச்சயதார்த்தம் நடக்க வேணாம்னு நினைக்கிறவங்க எல்லாம் கை தூக்குங்க பாப்போம். பாத்தல, யாரும் கையை தூக்கல, நீதான். சாரி, நான் தான் தூக்கிட்டேன்னா இப்படி வச்சுப்பேன் தாத்தா. நான் பிளான் பண்ண பிரகாரம் இந்த நிச்சயதார்த்தம் நடக்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கள கை தூக்குங்க பாப்போம். வெரி குட், தூக்குமா. டே அர்ஷா, உனக்காக தான் நாங்க கை தூக்கி இருக்கோம். கை தூக்குடா, தூக்கு. இல்லடா, ஏன் எப்ப ராஜிமா இதுக்கு ஒத்துக்கிறாங்களோ அப்பதான் எனக்கும் ஸ்ருதிக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எப்ப ராஜிமா இதுக்கு ஒத்துக்கிறாங்களோ அப்பதான் எனக்கும் ஸ்ருதிக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கும். பாத்தியா ராஜி, ஹர்ஷா உன் வார்த்தைக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்கறான்னு. இப்ப நீயே சொல்லு, இந்த நிச்சயதார்த்தம் எப்ப நடக்கலான்னு. Now the ball is in your court. ஓம் ராஜாதிராஜாய பிரச்சண்டராகினே நமோ வயம் வைஷ்ணவனாய துக்மே சமே காமான் காமகாமாய விக்னம். அப்பா, நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ருதிக்கு இப்படி ஆயிடுத்தேன்னுதான் நான் அப்படி சொன்னேன். நீங்க பெரியவா, நீங்க சொன்ன சரியா தான் இருக்கும். உங்க விருப்பப்படியே நிச்சயதார்த்தம் நடக்கட்டும்பா. மை டியர் அர்ஷா, சக்சஸ். கை காசலாம். என்ன ராஜி, எனக்கு தெரியுமா. ராஜி, ராஜி,
ராஜி ராஜி நீங்க பேசுறீங்களா? ஆமா ராஜி, நேக்கு பேச்சு வந்துடுது. நிஜமா? ஆமா. அக்கா அக்கா ராஜி, என்னாச்சுன்னா? என்னன்னு தெரியல. கிளட்ச் கேபிள் டைட்டா இருக்கு. இரு பாக்குறேன். சரிண்ணா. ஐயா ஐயா, ஏதாவது தர்மம் பண்ணுங்கய்யா. குழந்தை சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுயா. ஏமா குழந்தைய தூக்கிட்டு வந்து பிச்சை எடுக்கிறீங்க? ரொம்ப நன்றிங்கய்யா. போய் முதல்ல சாப்பிட தான் வாங்கி கொடுங்க. சரிங்கய்யா. டேய், என்னடா அவன் ஃபோன் பண்ணி 1/2 மணி நேரம் ஆச்சு. 5 நிமிஷத்துல வரதா சொன்னா, ஆனா இன்னும் வரல. நாம கிளம்பிடலாமா? ஐயா சாமி, ஏதாவது தர்மம் போடுங்கய்யா. டேய், ஏதோ போடணுமாண்டா. நீ போடுறியா இல்ல நான் போட்டுமா? ஏன் அப்படி பிச்சை எடுக்கிற? வேற எந்த தொழிலும் தெரியாதுங்கய்யா. உடம்ப தளன்னு வச்சிருக்கிய, நீ நினைச்சா நல்லா சம்பாதிக்கலாமே. ஏமா, சின்னதா கிழிஞ்சிருக்கிற உன் துணி இன்னும் கொஞ்சம் பெருசா கிழிஞ்சிருக்கலாமே. ஏமா, உங்ககிட்ட நல்ல மூலதனத்தை வச்சுக்கிட்டு ஏமா பிச்சை எடுக்கிற? ஏய், என்ன கேக்குறது புரியலையா? வரையா? ஐயா, தப்பு தப்பா பேசாதீங்கய்யா. ஏதாவது உதவி பண்ணுங்க ஐயா. உதவி பண்ணிட்டா போச்சு. உனக்கு உதவி தானே வேணும், நாங்க பண்றோம். ஐயா சொல்றது கேளுங்கய்யா. பாப்பா, ஏமா சும்மா நடிக்காதம்மா. ஐயா இப்படி பேசாதீங்கய்யா. அட வான்னு சொல்றேன். நான் போறேன். கொஞ்சம் புரிஞ்சுக்குமா. ஏன் அப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னத்த பேசிவிட்டான்? இப்படி தப்பு தப்பெல்லாம் பேசாதீங்கய்யா. நீங்க தர்மம் பண்ணனாலும் பரவாயில்லையா, இப்படி எல்லாம் பண்ணாதீங்கய்யா. ஐயா ஐயா, தயவு செஞ்சு விட்டுருங்கய்யா. நான் போயிடுறேன்யா, என்ன விட்டுருங்கய்யா. விட்டுருங்கய்யா. சார், ஏண்டா வேலை வெட்டி இல்லாம ரோட்ல போற வர பொண்ணுங்களை கிண்டல் பண்றீங்க பார்த்தா இப்ப பிச்சைக்காரி கூட வருது இல்லையா? டேய், பாவம்டா அந்த பிச்சைக்காரி. அவ கையில இருக்க அந்த குழந்தைய பாருங்கடா. பாவமா இல்ல? பாவமா தான் சார் இருக்கு. இனிமே பண்ண மாட்டோம் சார். சாரி சார். என்னடா சாரி? சார் என்னடா சாரி? சார், உங்க வீட்டுல வந்து உங்க அக்கா தங்கச்சி கிண்டல் பண்ணிட்டு சாரி சொன்னா விட்டுருவீங்களா? டேய், பொம்பளைங்கன்னா உங்களுக்கு என்ன அவ்வளவு இலக்கணமா போச்சா? ஒரு குழந்தைய பெத்த தாய்டாவ எப்படிடா இப்படி எல்லாம் மனசு வந்தது? மன்னிப்பு கேளுடா. அக்கா மன்னிச்சிருக்கா. மன்னிச்சிருமா? கேளுடா, மன்னிப்பு கேளுடா. அக்கா மன்னிச்சிருக்கா. இன்னொரு நேர்ல பார்த்து வச்சுக்கோ. ஏய், இங்க வா, இங்க வா சார். ஸ்டேஷன்ல வச்சு எலும்பு உடைச்சிருவேன். சரிங்க சார். புரியுதா? சரிங்க சார். போடா. டேய் போடா. ரொம்ப நன்றிங்கய்யா. குழந்தைய பாத்துக்கோமா. எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க சார். ஐ எம் ஹர்ஷா. இவங்க பவித்ரா, பரமேஸ்வர் ஐயருடைய பேத்தி. பரமேஸ்வர் ஐயர்னா இந்த ஹரிகதா ஸ்பெஷலிஸ்ட் அவர் தானே? எக்ஸாக்ட்லி சார். சார், நாங்கள் ஒரு ப்ராப்ளம் பற்றி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். ஷூர். வேற யாராவது இருந்திருந்தா நான் ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருப்பேன். உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரது கூட பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாமா? ஷூர் சார், கண்டிப்பாக. டேக் மை நம்பர். சொல்லுங்கள் சார். 98405 94690. ஓகே, தேங்க்யூ சார். நாளைக்கு கால் பண்ணுங்க. கண்டிப்பாக கால் பண்ணுறேன் சார். ஓகே, தேங்க்யூ சார். பவி, இந்த இன்ஸ்பெக்டர் பெண்களை பற்றி எவ்வளோ உயர்வா பேசினார் பார்த்தியா? உன்னோட பிளாக்மெயில் விஷயத்த ப்ராப்ளம் இல்லாமல் சால்வ் பண்ணுறதுக்கு இவர் தான் சரியான ஆளு. நான் முடிவே பண்ணிட்டேன். ஆமாண்ணா, நேக்கும் அதான் தோணித்து. ஓகே, பார்ப்பலாம்.
கடவுளே, என்னடா உன் நகையை எடுத்துட்டேன்னு தப்பா நினைக்காத. இந்த நகையை நான் சேட்டுக்கிட்டு தான் அடமானம் வைக்க போறேன். நீ தான் எங்க இருக்கிற பரம்பொருளாச்சே. கொஞ்ச நாளைக்கு சேட்டு விட்ட சேஃபா இரு. சேட்டு சேட்டு, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சேட்டு சேட்டு. என்னப்பா கோதண்டம், நல்லா இருக்கியா? யோ, நல்லா இருக்கிறத எவனா உன்ன தேடி வருவானாயா? பணத்துக்கு சிங்கி அடிக்கிறவன் தான் உன்ன தேடி வருவான். அது சரி, நீ ஏன் வீட்டுக்கு வந்த? கடை பக்கம் வர வேண்டியதானே? யோ, இது கடையில வச்சு பேசுற விஷயம் இல்ல. இத பாரு, ஆணு வாய பழக்காதையா. பாரு நல்லா பாரு. கோதண்டம் என்னப்பா இது? யோ, எல்லாம் ஒரிஜினல் கோல்டியா. இது உன்கிட்ட எப்படி வந்தது? சாமி நகை மாதிரி தெரியுது. சாமி நகையா இருந்தா ஆசாமி நகையா இருந்தா என்ன? இதை வச்சுட்டு பணத்தை கொடுந்தா. கொஞ்சம் இரு, சீக்கிரம் வா. அப்பாடி, இதுல ஒரு 5 லட்சம் ரூபா வந்தா ஒரு சின்ன வீடா வாங்கி ஒரு பெரிய டேபிள போட்டு அதுல பெரிய தட்டா போட்டு நிறைய ஐட்டங்களை வச்சு விட்டு 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 வெட்டணும். ஐயோ சேட்டு, அப்பா சீக்கிரம் ஒரு சொன்ன எவ்வளவு ஆளை காணும். ஐயோ என்னாச்சு? சேட்டு இந்தா விடு. அப்பா 1 2 3 4 5 6 பணம் எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? கரெக்டா இருக்கும். நான் அங்க போய் எண்ணிக்கிறேன். நகையெல்லாம் எடுத்து பத்திரமா உள்ள வையா. ஊரெல்லாம் திருட்டு பயமா இருக்கு. கோதண்டம், அதை நீ சொல்றியா? ஓ நல்லதுக்கு தான் சொன்னேன். அப்புறம் ஓ இஷ்டம். வரட்டுமே? சரி. இது கோவில் நகையாச்சே. அந்த கோதண்டத்தை நம்ப முடியாது. பரமேஸ்வர ஐயருக்கு தெரிஞ்சா நம்மளை தொலைச்சிடுவாரு. எதுக்கும் ராஜேஸ்வரி அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுவோம். ஹலோ ராஜேஸ்வரி அம்மா.